ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போ அமாவாசை ஏற்படக்கூடிய இந்த காலகட்டமும், அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும், இதனால் வரக்கூடிய தாக்கங்களும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும், தாக்கத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை பாருங்கள், நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் எப்படி செயல்படணும்? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் நீங்கள் பேச்சு திறமையில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், மிகவும் சில இடங்களில் உயர்வான பலன்களையும் பெற போகிறீங்க. சில இடத்துல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை சேரும். இந்த வருடம் முடியக்கூடிய இந்த வாரமும் அது மட்டும் இல்லாமங்க, இந்த மாதம் பாருங்கள், வருடத்தோட கடைசி மாதமாகவும் இருக்குது. நீங்கள் இப்போது பிறக்கக்கூடிய புது வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையும், என்ன மாதிரியான கிரக அமைப்புகளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க, இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நன்மையும் நல்ல உயர்வையும் பெறலாம். அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், மிகவும் உயர்வான சில பலன்களும் நல்ல ஒரு அமைப்புகளும் உருவாக போகுது. சில இடத்துல கொஞ்சம் போட்டியுமே நிறைஞ்சுதான் இருக்கும். ஆனால் அந்த போட்டியை கூட திறமையாக கையாளக்கூடிய தன்மை உங்களுக்கு இப்போ பிறக்குது. சில இடத்துல உங்களோட வேலையிலையும் சரி, நீங்கள் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் பாருங்கள், சில எதிர்ப்புகள் உருவாகும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரும். நீங்கள் உங்களுக்கான பணிகளில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்துங்க. உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு உயர்வை கூட நீங்கள் இதனால் பெறலாம். அதே போல் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இப்போ நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்ல ஒரு வருமானத்தை அதிகரித்து தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது திட்டமிட்டு எல்லாம் கவனமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் புதிய முயற்சியில் இறங்குங்க. அதே போல் குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த அமைப்பு குடும்ப பிரச்சனையிலிருந்து இந்த சோதனைகளை நீக்கி நன்மையை பெறக்கூடிய அமைப்பாக கொடுத்துருக்கு. பிரச்சனைகள் விலகும், பிள்ளைங்களாலேயுமே குதூகலம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு நிறையவே வழிகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். தொழிலை அதிகரிக்கும் முயற்சியில் நீங்கள் இப்போ ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்த கஷ்டம் தீரும். பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி சேரும். உங்கள் சொல்படி கேட்காத பிள்ளைங்க கூட இப்போ உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. அது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெரியவங்களோட வாழ்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக மாறும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கிறதுல அக்கறை காட்டுவீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. புதிய முதலீடில் நன்மை இருக்கும். பெரும்பாலும் புதிய முதலீடுகள்லையும் புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடும் பொழுது கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்யுங்க. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்த ஒரு பலனை கொண்டு தருது. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. பணியிட மாறுதல், சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். எந்த விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபாரத்தில் பண பிரச்சனை வரக்கூடும், எச்சரிக்கையாக இருங்க. வரவு செலவுகளை சரியாக எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் நபரோட ஆலோசனைகள் பேர்லையும் பேராசைக்காக எந்த அளவுலையுமே பெருசாக நீங்கள் மற்றவங்கள நம்பி இறங்காதீங்க. பண விஷயத்தில் பொதுவாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைக்காகவும் தேவையான செயல்கள்லையுமே ஈடுபடுவீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் சிவபெருமான மனம் வார வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நல்ல ஒரு அமைப்புகளை பெறுவீங்க. சொல்லப்போனால் பெருசாக எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை. வரக்கூடிய துன்பத்தை கூட தவிடுபடியாக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது. நிம்மதியான வாரமாக தான் இந்த வாரம் பெரும்பாலும் உங்களுக்கு அமையும். வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் குரு மற்றும் சனியின் பார்வையில் இருக்கிறாரு. உங்கள் யோசனை, சிந்தனை, அறிவு, திட்டம் இது எல்லாமே பயனுள்ளதாக மாறும்.
முதலீட்டாளர்கள் பெரிய முதலீடுகளையே நீங்கள் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீங்க. இப்படி ஈடுபடும்போது கவனமாக ஈடுபடுங்க. எதிர்பார்த்த வங்கி கடனுமே கிடைக்கும். புதிய அரசாங்க ஒப்பந்தம் உண்டாகும். சகோதர உறவுகளால் ஏற்பட்ட மனசஞ்சலம் இப்போ உங்களை விட்டு மாறும். வெளியூர் பயணத்தால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இறுதியில் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டை இப்போ பாருங்கள் விரிவுபடுத்துவீங்க. ஏதாவது ஆல்ட்ரேஷன் சின்ன சின்னதாக கூட பண்ணுவீங்க. ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் ஆவணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் உங்களை விட்டு நீங்குது. உடல்நிலை கோளாறுகள் மாறுது. குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டு ரொம்பவுமே மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தால் கூட பாருங்கள், அவங்களோட உடல்நிலையிலுமே நல்ல ஒரு உயர்வு உங்கள் ராசிப்படி ஏற்படுது. மருத்துவ செலவு பெரும்பாலும் குறைஞ்சு தான் காணப்படும். ஆனால் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சலும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இதனால் இந்த கை கால் அசதி இந்த மாதிரியான பிரச்சனை வரும். வீட்டில் முடங்கி கிடந்தவங்க வெளியில் சென்று வரும் அளவிற்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். விவசாயிகளுக்கு விவசாய கடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்வாதாரம் உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் பாருங்கள், ஸ்ரீ வராகி அன்னையை வழிபட்டு வருவதால் நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும். இந்த நல்ல வாய்ப்புகளால் நல்ல ஒரு நிம்மதியான சூழலை நீங்கள் பெறுவீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா அமைப்புகளுமே நல்ல ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. சீரும் சிறப்புமாக நீங்கள் கவனமாக செயல்படணும். எடுத்துமோ கவுத்துமோன்னு 3ஆம் நபரோட ஆலோசனை பேரில் எதையுமே செய்யக்கூடாது. புதிய முயற்சிகளில் சாதகமான பலன் வரணும் அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செஞ்சு செயல்படணும். தடைப்பட்ட சுபகாரியம் இப்போ நல்லபடியாக நடக்கும். சிலருக்கெல்லாம் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதனால் இந்த அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. பெண் அல்லது உங்களோட பிள்ளைகள் தொடர்பாக முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலுமே வார இறுதியில் பாருங்கள், உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவியாக இருப்பாங்க. மற்றபடி பதவி உயர்வையோ சம்பள உயர்வையோ நீங்கள் இப்போ எதிர்பார்க்க முடியாது. அலுவலக விஷயங்களில் வெளியில் மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. பெரும்பாலும் எந்த ஒரு ரகசியத்தையும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புகிறவங்க இந்த வாரம் நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வைங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவான அணுகுமுறையில் பேசுகிறது அவசியமான ஒரு விஷயம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நிம்மதியான ஒரு வாரம். வீட்டில் சிறிய சிறிய அளவில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவுமே திருப்தி தரும் வகையில் அமையும். தினந்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் சிவபெருமானை வணங்கி வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் பெரும்பாலும் இந்த வாரம் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஒரு வாரம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறுவீங்க. காரியங்கள் தடைப்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு சுபமாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம், இது மாதிரியான விஷயம் நடக்கும். ஆனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தொழில் வியாபாரம் சீராக நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும். சின்ன சின்ன இடையூறு அப்பப்போது வந்து போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பின் பேரில் நீங்கள் வேலைகளை செய்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போவதால் எல்லா பிரச்சனையுமே சரியாக்கிடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாபம் நீங்குது. பிள்ளைகளோட எதிர்கால நலனுக்காக நீங்கள் முக்கிய பணிகளை இப்போ மேற்கொள்ள போகிறீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் மட்டும் செய்யாதீங்க. வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் எதை பற்றியாவது முடிஞ்சு போன விஷயத்தையோ இல்லை நடக்காத விஷயத்தையோ சிந்திச்சுட்டே இருப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு ஏற்படும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும்.
உங்களுக்குமே எல்லா அமைப்புகளுமே சீராக இருக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உருவாக்கணும், அதை பயன்படுத்தணும். அப்படி இருந்தால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுலையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.